மனிதன் வாழ்வில் மதிப்புமிக்க உலோகங்களில் தங்கத்திற்கு அடுத்த இடம் பெறுவது வெள்ளி. பண்டைய காலத்திலிருந்தே வெள்ளி நாணயம், ஆபரணம், உபயோகப் பொருட்கள் ஆகிய வடிவங்களில் மனித சமுதாயத்தில் இடம் பிடித்துள்ளது. எளிதில் கிடைக்கும், குறைந்த விலை கொண்ட உலோகமாக இருந்தாலும் பொருளாதார ரீதியில் வெள்ளி மிகப்பெரிய முதலீட்டு வாய்ப்பாக கருதப்படுகிறது. உலக சந்தையில் தங்கத்தின் போல் நிலையான மதிப்பைக் காத்து நிற்கும் தன்மையினால் வெள்ளி முதலீடு செய்வது இன்று பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வெள்ளியின் முக்கிய தன்மைகள் பல உள்ளன. அது ஒரு ஆபரண உலோகமாக மட்டுமல்லாது தொழில்துறை பயன்பாடுகளிலும் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. மின்சார சாதனங்கள், மருத்துவ சாதனங்கள், சூரிய ஆற்றல் தகடுகள், நாணயங்கள், அலங்காரப் பொருட்கள் என பல துறைகளில் வெள்ளியின் தேவை அதிகரித்து வருகிறது. இதனால் உலகளவில் வெள்ளி விலை உயர்வது ஒரு இயல்பான நடைமுறையாகவே உள்ளது. இந்த தேவையே வெள்ளி முதலீட்டின் எதிர்காலத்தை வலுவாக மாற்றுகிறது. முதலீட்டாளர்களுக்காக வெள்ளி பல வடிவங்களில் கிடைக்கிறது. வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி பாத்திரங்கள், நாணயங்கள், கட்டிகள் போன்றவை பாரம்பரியமாக மக்கள் பயன்படுத்தும் முதலீட்டு வழிகள். ஆனால் இன்றைய காலத்தில் வெள்ளி ETF, வெள்ளி பத்திரங்கள், டிஜிட்டல் வெள்ளி போன்ற புதிய வழிகளும் அறிமுகமாகியுள்ளன. இவற்றின் மூலம் எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் முதலீடு செய்ய முடிகிறது. நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு வெள்ளி மிகவும் பாதுகாப்பானது. உலக மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டிருப்பதால் தொழில்துறை தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன. குறிப்பாக மின்சார வாகனங்கள், சூரிய ஆற்றல் துறைகளில் வெள்ளியின் தேவை வெகுவாக உயர்ந்துள்ளது. எதிர்காலத்தில் இதனால் வெள்ளி விலை நிலையான உயர்வை அடையும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இதனால் நீண்டகால முதலீட்டில் வெள்ளி நல்ல லாபத்தை அளிக்கும். வெள்ளியில் முதலீடு செய்யும்போது நகை அல்லது பாத்திரங்களாக வாங்குவது பொருத்தமானதல்ல. ஏனெனில் அதில் வேலை செலவு அதிகம் சேர்க்கப்படும். முதலீட்டிற்காக தூய்மையான வெள்ளிக்கட்டிகள் அல்லது நாணயங்களை வாங்குவது சிறந்தது. அவற்றை வங்கிகள் அல்லது அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்களிடமிருந்து வாங்கினால் தரத்திலும் மதிப்பிலும் பாதுகாப்பு கிடைக்கும். டிஜிட்டல் முதலீட்டாளர்களுக்கு வெள்ளி ETF அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற வழிகள் வசதியாக உள்ளன. இதன் மூலம் கையிலே வெள்ளியை வைத்துக் கொள்ளத் தேவையில்லை. பங்குச்சந்தை வழியே வாங்கி விற்கும் இந்த முறைகள் பாதுகாப்பானவை. மேலும் கொள்ளை அபாயம், சேமிப்பு சிக்கல்கள் போன்றவை இல்லை. வெள்ளி முதலீட்டின் போது சில முன்னெச்சரிக்கைகளும் அவசியம். வெள்ளி விலை தங்கத்தை விட அதிக ஏற்றத் தாழ்வுகளை காணும் என்பதால் முதலீட்டாளர் நீண்டகால பார்வையுடன் இருக்க வேண்டும். குறுகிய காலத்தில் விலை குறைந்தாலும் காலப்போக்கில் அது மீண்டும் உயரும். எனவே அச்சப்படாமல் காத்திருக்கும் தன்மை முதலீட்டாளரிடம் இருக்க வேண்டும். மேலும் வெள்ளி முதலீட்டில் பல்வேறு வழிகளை ஒருங்கிணைப்பதும் நல்லது. உடைமை வடிவிலும் பிசிக்கல் சில்வர், டிஜிட்டல் வடிவிலும் முதலீடு செய்தால் பாதுகாப்பும் லாபமும் சமநிலையுடன் கிடைக்கும். வெள்ளி முதலீடு செய்வதன் மூலம் பணவீக்கத்திலிருந்து தற்காப்பு பெற முடியும். ரூபாயின் மதிப்பு குறைந்தாலும் உலகளவில் வெள்ளி விலை அதிகரிக்கும். இதனால் முதலீட்டாளர்களின் செல்வம் பாதுகாப்பாக இருக்கும். முடிவில் பார்க்கும்போது வெள்ளி முதலீடு பொதுமக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய, பாதுகாப்பான மற்றும் எதிர்காலத்தில் அதிக லாபத்தை அளிக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பு. தங்கத்தின் பின் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் தொழில்துறையின் தேவையால் வெள்ளியின் மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறைந்த முதலீட்டிலேயே ஆரம்பிக்கக்கூடியதால் ஒவ்வொருவரும் தங்கள் சேமிப்பில் ஒரு பங்கையாவது வெள்ளி முதலீடாக வைத்திருப்பது நல்லது. இது எதிர்கால நிதி பாதுகாப்புக்கும் செல்வ நிலைத்தன்மைக்கும் உதவும்.